சார், அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போனவங்க மீண்டும் அதிமுகவுக்கு வருவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து உரிய மரியாதை இல்லை, அதே பதவியும் மரியாதையும் கொடுத்தா மீண்டும் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு வருவாங்கன்னு இன்னைக்கு எஸ்பி வேலுமணி சிவகங்கை நடந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு மட்டுமல்ல, தேர்தல் யார் வேட்பாளர் என்று அறிவிக்கட்டும், எத்தனை பேர் எங்களை நாடி வருகிறார் என்பதை காணப்போகிறீர்கள். மரியாதை இல்லை என்பது அவர் சொல்லலாம், எனக்கே தெரியும், என்னை பார்த்திருக்கிறேன், எனக்கு என்ன மரியாதை எங்கே கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். மற்றொரு உதாரணம் காட்ட தேவையில்லை. என்னை பொறுத்தவரையிலும் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். புறமுது குத்தியவர்களை மட்டும் பார்க்கவில்லை, நெஞ்சிலே குத்தி இருக்கிறார்கள். என் கணவன் இறந்தபோது 15 நாட்கள் அங்கே சிறைச்சாலையில் அனுமதி கொடுத்தாலும் கூட இங்கே 5 நாட்கள் தான் அனுமதி வழங்க வேண்டும் என்று தெளிவாக அவர் யார் பேசினார் என்பதையெல்லாம் உங்களிடத்தில் வெளிப்படையாக அவர் பேசியிருப்பதை நீங்கள் காணுகிறீர்கள். ஆகவேதான் துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கின்றவர் பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி காவிரி நல்லதே நடக்கும். எச்சரிக்கை விட்டுருக்காங்க, கேட்டகரி கமெண்ட்லாம் வைக்கக்கூடாது, ரொம்ப வந்து தரக்குறைவா வந்து கமெண்ட் பண்ணாங்க பாஜக, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இல்ல, பொதுவாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரை பொறுத்தவரையிலும் சிறந்த ஆட்சியை தருவது வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமல்ல, எல்லோரும் பண்பாளராக, எல்லோரும் நேசிக்கக்கூடியவர்களாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. விரைவில் தேதிகள் அறிவிக்கப்படும். வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்க நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், வெற்றி தலைவர் நம்முடைய தமிழகத்தை சுற்றி வருகிற போது கண்கொள்ளா காட்சிகளாக அங்கே திகழ்ந்த என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனிக்கின்ற போது அங்கே ஆர்ப்பரித்த கூட்டத்திலிருந்து எழுச்சி இதுவரையிலும் காணாத ஓரளவுக்கு அவருடைய நிகழ்ச்சியில் மட்டும்தான் நடைபெறுகிறது என்பதை என்னால் காண முடிந்தது. இன்று எங்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழகத்தை ஆளக்கூடியவர், தமிழக மக்களால் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். இன்று அவரோடு போட்டியிடுவதற்கு நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் போட்டியை தவிர மற்ற இயக்கத்திற்கு போட்டி அல்ல என்பதை தெளிவுபடுத்த பல்வேறு கூட்டங்களிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதற்கு காரணம் ஆளும் கட்சியை மட்டும்தான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சி அனைவருக்குமே உள்ள நடைமுறை. ஆனால் நாளை தமிழகத்தை ஆளப்போகின்றவர், தமிழக மக்களால் நேசிக்கக்கூடியவர், தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டு பிள்ளையாக கருதக்கூடியவர், தமிழகம் ஒரு தூய்மையான ஆட்சியை தருவதற்கு ஒரு மாற்றங்கள் தேவை என்ற முறையில் இன்று எல்லோரும் நேசித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். குறிப்பாக அவருடைய வாகனத்திற்கு பின்னாலே நாங்கள் வருகிற போதுதான், வேலூர் வருகின்ற போது அங்கே நின்று கொண்ட கூட்டத்தில் அவருக்கு பின்னாலே நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்கிறது என்பதற்காக காவல்துறையின் மூலமாக எல்லோரையும் நிறுத்துவதற்கு அதற்கான பணிகளை அவர்கள் மேற்கொள்ளுகிற போது அதிலே நானும் பின்தங்கிவிட்டேன். அப்போது ஒரு வயது முதிர்ந்த இருவர்கள் காரை தங்கள் சொந்தமாக ஓட்டி வருகிற போது கீழே இறங்கி வந்து வாழ்த்துக்களை சொன்னார்கள். அவருடைய கணவன் மனைவி இருவரும். நான் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் நான் கேட்டேன். நாங்கள் காஞ்சிபுரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம், எங்கள்
காஞ்சிபுரத்திலே தான் தலைநகரத்திலே வாழுகிறோம் என்று சொன்னார்கள். அப்போது அந்த பெரியவர் சிரித்துக் கொண்டே ஒன்றை சொன்னார். இதுவரையிலும் இல்லாத ஒரு நிகழ்வு, என்னுடைய பேத்தி நேற்றை முன்தினம் எங்களுடைய இல்லத்திற்கு வந்தால், வந்த உடனேயே எங்களை பார்த்து இருவரையும் இடத்திலே சொன்னது, விஜய் அங்கிளை ஜெயிக்க வைக்க வேண்டும், எனக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டே இருந்தது என்று சொன்னார்கள். இதை பார்க்கின்ற போது 18 வயதிலிருந்து 45 வயதிலும் இருக்கின்ற இளைஞர்கள் மட்டுமல்ல, 8 வயதிலிருந்து இருக்கின்ற குழந்தைகள் கூட அவருடைய பெயரை உச்சரித்து வாக்களிக்க வேண்டும் என்று தங்களுடைய இல்லத்தை சார்ந்த பெரியவரிடத்திலே சொல்லுகிற காட்சி இதுவரையிலும் தமிழக வரலாற்றில் புரட்சித் தலைவருக்கு பிறகு நான் கண்கூடாக பார்த்த காட்சி என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அவருடைய வெற்றி என்பது மக்கள் சக்தியோடு இணைந்து நாளை தமிழகத்தை ஆளப்போகிறார் என்கிற காரணத்தின் அடிப்படையிலே தான் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் இன்று அவரை நோக்கி பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற காட்சியை நாம் காணுகிறோம். ஏனென்று சொன்னால், மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்க்கட்சியை மட்டும்தான் விமர்சனம் செய்கின்ற வழக்கம் தமிழகத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், நாளை தமிழகத்தை ஆளப்போகின்றவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி தான் என்பதை நாட்டு மக்கள் வெளிப்படையாக தெரிவித்து வருகிற காட்சி நம்மால் காண முடிகிறது. இரண்டாவதாக, தேர்தல் என்றைக்கு அறிவிக்கப்படுகிறதோ அந்த தேர்தல் நாளில் 10 மணிக்குள்ளேயே அவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற வரலாற்றை வாக்காளர் உருவாக்க இருக்கிறார் என்ற நிலையை தமிழகத்தில் உருவாக போகிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், வாக்களிப்பது 7 மணிக்குத்தான். ஆனால் இன்ற முறை 2026 என்பது வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கின்றவர்கள், இதில் ஆர்வம் காட்டக்கூடிய பெரியவர்கள் வரையிலும் காலை 5 மணிக்கே இந்த கியூவில் நிற்கிற காட்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். இது தமிழக வரலாற்றில் ஒரு புதுமையாக இருக்க போகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.